நாம் தினசரி உண்ணும் உணவுகளின் கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறாமல் உடலிலேயே தங்கிவிடுவதே எல்லா வகையான நோய்களுக்கும் மூல காரணமாகும். கழிவுகள் நமது உடலில் தேங்கும் இடத்தை பொறுத்து ஸ்ட்ரோக் என்றும், ஹார்ட் அட்டாக் என்றும், கிட்னி ஸ்டோன் என்றும் பல வகை நோய்களாக அறியப்படுகின்றன. இதையெல்லாம் நன்குணர்ந்த வள்ளலார் எவ்விடத்திலும் உடற்கழிவுகள் உடலில் தேங்காது முற்றிலும் வெளியேறும் பொருட்டு சித்தர் உலகம் போற்றக்கூடிய 3 முக்கிய ஞான மூலிகைகளை தினந்தோறும் உட்கொண்டு நமது தேகத்தை தேக சுத்தி செய்ய சொன்னார். அவர் சொன்ன முறையை பயன்படுத்தி பலனடைந்தவர்கள் ஏராளம். குழந்தைகளுக்கு அடிக்கடி உண்டாகக்கூடிய சளித்தொல்லை, இருமல், கபம் போன்றவை முற்றிலும் வராது இந்த மூலிகைகள் தடுக்கும். பீனிச்சம் ஒற்றை தலைவலி, தலையில் நீர் கோர்த்தல், சைனஸ் போன்ற பாதிப்புகளை அறவே நீக்கும். நாள்தோறும் இந்த மூலிகைகளை உட்கொண்டு வரும்போது சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மலட்டுத்தன்மை போன்றவையெல்லாம் சரியாகும். இந்த ராஜ மூலிகைகளை தினந்தோறும் நாம் காலையில் எழுந்தவுடன் தேநீர் போல வெறும் வயிற்றில் குடிப்பதன் மூலம் பலவிதமான நன்மைகளை பெறலாம். மூலிகை தேநீர் தயாரிக்கும் முறை. மூலிகை பொடி தயாரித்தல். மூலிகை தேநீர் தயாரிக்க முதலில் கீழ்கண்ட மூலிகைகளை பறித்து நிழலில் உலர்த்தி ஒன்றாக சேர்த்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். வெள்ளை கரிசலாங்கண்ணி 1 பங்கு, தூதுவளை 1/4 பங்கு, முசுமுசுக்கை 1/4 பங்கு, சீரகம் மற்றும் மிளகு 1/4 பங்கு. இந்த மூலிகைகளை நன்றாக அரைத்து ஒரு டப்பாவில் வைத்துக் கொண்டால் 1 வருடம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ஒரு நபருக்கு மூலிகை தேநீர் தயாரிக்க 2 டம்ளர் தண்ணீர் எடுத்து அடுப்பில் வைத்து நன்றாக சூடேற்றவும். தண்ணீர் கொதித்தவுடன் 1/4 ஸ்பூன் மூலிகை பொடியை அதோடு சேர்த்து 2 டம்ளர் தண்ணீரானது 1 டம்ளராக சுண்டும் வரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகு தேவைக்கேற்ப நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து கீழே இறக்கிவிடலாம். மூலிகை தேநீரை நன்றாக வடிகட்டி அருந்தவும். மேற்கண்ட வள்ளலார் மூலிகை தேநீர் பொடி தேவைப்படும் அன்பர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து கொரியர் மூலமாக மூலிகை பொடியை பெற்றுக்கொள்ளலாம்.